வீட்டிலையே உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம அமிழ்தம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான ஸ்பெஷல் கோதுமை ரவை உப்புமா. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுந்துலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கைப்பிடி நிறைய வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் டாஸ் பண்ணிக்கிறேன். உப்புமா கரெக்டான பதத்துக்கு வர்றதுக்கு தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். கோதுமை ரவை உப்புமாவுக்கு காய்கறி சேர்த்துருந்தோன்னா 1 கப் கோதுமை ரவைக்கு 2 கப் தண்ணி, காய்கறி சேர்க்கலைன்னா 1.5 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். தண்ணி நல்லா தரன்னு கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ரவையை சுற்றி சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கோங்க. நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான கோதுமை ரவை உப்புமா ரெடி. இந்த சம்பா ரவை ரொம்ப ஃபைபர் ரிச்சானது, குழந்தைங்களுக்கு ஏற்றதாக இருக்கும்.